Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தல்நாதன். இந்த வாரம் OMG It's Fridayல என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து டெலிகிராம் சேனல்ல ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணோம். அதுல 59% ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால இந்த வாரம் நம்ம ஒரு நீட் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் இப்போ இருந்து படிச்சா என்னால் நீட் கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் ஒரு அன்அவாய்டபிள் பிரேக் வந்துருச்சு, இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணுனா என்னால் நீட் கிராக் பண்ண முடியுமா, அதுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இருந்து படிக்கிறவங்களும் சரி, ரீஸ்டார்ட் பண்ணணும் சார் அன்அவாய்டபிள் பிரேக் வந்துருச்சு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, நான் கண்டினியூஸாக படிச்சுட்டு தான் இருக்கேன் போர்ஷன்ஸே முடிச்சுட்டேங்கிறவங்களுக்கும் சரி, மனசளவில் ஒரு கான்ஃபிடென்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் வந்துருச்சுன்னா உங்களோட படிக்கிற ஸ்பீடு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை ஏற்படுத்துறதுக்கு, உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்டர்லாம் தரவு பண்ணால் நீட்டில் 400 மார்க்குக்கு நம்ம ரெடியாக இருப்போம் அப்படிங்கிறத தான் இந்த வாரம் OMG It's Fridayல நம்ம பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட கொஷின், வாட் இஸ் யுவர் வீக் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் வந்து 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் தான் சார் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2518 ஓட்டு அதுக்கு விழுந்திருக்கு. 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி தான் சார் வீக் அப்படின்னு இருக்காங்க. 719 ஓட்டு விழுந்திருக்குதுங்க. 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பயாலஜி தான் சார் கஷ்டம் அப்படின்னு இருக்காங்க. 351 ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 3588 ஸ்டூடெண்ட்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் 400 மார்க்ஸ்க்கு ரெடியாக இருக்கீங்களா, இல்லை வித்தின் 2 மந்த்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் படித்தா நான் 400 மார்க்ஸ்க்கு ரெடி ஆகிடுவேன் அப்படிங்கிறதுக்கான சாப்டர்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 60 மார்க்ஸ், மேக்ஸிமம் 80 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆப்டிக்ஸ், மெக்கானிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ். அதே கெமிஸ்ட்ரியில் 80 மார்க் கண்டிப்பாக வரும். இந்த சாப்டர்லாம் படித்தா மினிமம் மேக்ஸிமம் 100 மார்க் வரைக்கும் எடுக்கலாம். அப்படின்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மோல் கான்செப்ட், பீரியாடிக் டேபிள், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் பாண்டிங், இதெல்லாம் படித்தாலே நமக்கு மினிமம் 80 மார்க்ஸ் அஷ்யூர்டு கண்டிப்பாக வந்துடும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பயாலஜியில் மினிமம் 250 மார்க் கேரண்டீடாக சொல்லலாம். அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் யூனிட்டுங்க, ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் யூனிட் 3 சாப்டர் வரும். அதில் ஈகாலஜி யூனிட்ல 4 சாப்டர் வரும். பயோடெக்னாலஜி யூனிட், ரீப்ரொடக்ஷன் யூனிட், மார்ஃபாலஜி யூனிட், பிளான்ட் பிசியாலஜி யூனிட், ஹியூமன் பிசியாலஜி யூனிட். இந்த 7 யூனிட்டை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 250 மினிமம் அஷ்யூர்டாக சொல்லலாம். 260 கூட வாங்கலாம் பயாலஜியில். அப்போ டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது 400 மார்க்ஸை க்ராஸ் பண்ணுறதுக்கு இந்த சாப்டர்ஸ்லாம் தரவு பண்ணியிருந்தால் போதும். இப்போது 400 மார்க் எடுத்திருந்தா MBBS மெரிட்டில் கிடைக்குங்கிற உத்தரவாதம் கிடையவே கிடையாது. அப்புறம் என்ன சார் 400 மார்க் கதையை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தெளிவாக இந்த இடத்துல புரிஞ்சுக்குங்க. எந்த செகண்டு நீங்கள் 400 மார்க்குக்கு நான் ரெடி அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரீங்களோ, திருப்பவும் சொல்கிறேன், உங்கள் படிக்கிற வேகம் அந்த செகண்ட்லேருந்து எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் இருக்கும். சூப்பராக படிப்பீங்க. மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன், இன்னொருத்தவங்க வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே மோட்டிவேஷன் வந்துடும். கான்ஃபிடென்ட் லெவல் பீக்கில் இருக்கும். அப்போ படிக்கும்போது சூப்பராக எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் படித்து எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது இந்த சாப்டர்ஸ்லாம் படித்தா மட்டும் போதாது, படிக்கிறதோட நீங்கள் கொஷின்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுற கொஷினை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு எந்த டாப்பிக்கில் நம்ம வீக்காக இருக்கோம்னு தெரிஞ்சு அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட தவறுகளை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு விஷயத்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கொஷின் நீங்கள் பிகினிங்கில் கரெக்டாக எழுதினீங்கன்னா திருப்பி அந்த கொஷின் எத்தனை தடவை வந்தாலும் கரெக்டாக தான் எழுதுவீங்க. ஏதாவது ஒரு கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த சப்ஜெக்டை படிக்கவே இல்லை, அந்த டாப்பிக்கை படிக்கவே இல்லை, எத்தனை தடவை அந்த கொஷின் வந்தாலும் அதே தப்பை தான் திருப்பி பண்ணுவீங்க. ஐயோ இந்த தப்பு தான் போன தடவையும் பண்ணேன், சேம் மிஸ்டேக் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்குவீங்க. அந்த மிஸ்டேக்கை ஓவர் கம் பண்ணுறது எப்படி? அனலைஸ், ப்ராக்டிஸ் பண்ணிங்கல்ல, கொஷின் பேப்பர் எழுதுனீங்கல்ல, அதில் எங்கே தப்பு வந்துச்சுங்கிறத பார்த்து அது எந்த டாபிக் அப்படிங்கிறத எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். திருப்பியும் அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இதைத்தான் அனலைஸ் அப்படிம்போம். ஸோ தப்பு எங்கே வந்துச்சு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை எடுத்து திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டா அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிடுவீங்க. திருப்பியும் அதே கொஷின் வரும்போது திருப்பியும் தப்பு பண்ண மாட்டோம். இப்படி தான் நம்ம வந்து மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் திருப்பி எக்ஸாம் எழுதும்போது, டெஸ்ட் எழுதும்போது டைம் மேனேஜ்மெண்ட்டு ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட சர்வே கொஷினில் ஹவு மெனி கொஷின்ஸ் பர் சாப்டர் யூ ஆர் ப்ராக்டிஸிங் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒவ்வொரு சாப்டர் படிக்கும் போதும் ஒரு சாப்டரில் எத்தனை கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு 33% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100+ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. திஸ் இஸ் த ரைட் வே.
ஒரு சாப்டருக்கு 100 கொஷினாவது மினிமம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 25% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 50 to 100 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாங்க. 12% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 10 to 50 கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ்க்கு மேலே ஒவ்வொரு சாப்டருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் அட் ஆல் ப்ராக்டிஸிங் நவ். இப்போதைக்கு நாங்கள் கொஷின் ப்ராக்டிஸே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூன் யூ ஷுட் ஸ்டார்ட். ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். தென் டூ யூ திங்க் இன்க்ரீஸ் இன் மெடிக்கல் காலேஜஸ்? கண்டிப்பாக ஒரு 4 காலேஜஸ் வருதுன்னு இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. 11 மெடிக்கல் காலேஜுமே இந்த வருஷம் வந்து ஆட் ஆகிடும் நம்புவோம். Do you think increase in medical colleges will affect the quality of MBBS அப்படின்னு கேட்டதுக்கு 29% of the students yes அப்படின்னும், 58% of the students no அப்படின்னும், 13% of the students can't say தெரியல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படிப்புங்கிறது அந்த படிப்புக்கு வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ காலேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ குவாலிட்டி குறையாது. நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பட் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ரேஷியோ வந்து குறைஞ்சிரும். இப்போ கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000-8,000 பேர் எழுதுறாங்கன்னா சீட் வந்து ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் ஃபில் பண்ணுற அந்த வேகன்சி வந்து 800 to 1000 தான் வருது. அப்போது நம்ம இன்னும் டாக்டர்ஸ்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனால் தேவைக்கு அதிகமாக டாக்டர்ஸ்கள் போகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே வேலை வாய்ப்பு தான் ஒரு கொஷின் மார்க் ஆகுது. பட் ஸ்டில் இந்தியாவுக்கு நிறைய டாக்டர்ஸ் தேவை இருக்குது. டாக்டர்ஸ் தேவைக்கு குறைவான அளவு தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்? ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் தான் நம்ம படிப்பை கெடுக்கிறது. நேரத்தை அப்படியே கொன்றும், அது நேரத்தை கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிடும். சும்மா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்கலான்ட்டு உட்காருவான். 1/2 மணி நேரம் எப்படி போணுச்சுனே தெரியாது. இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு அது இதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதில் உட்காந்து பார்த்தா டேட்டா தீர்றதும் தெரிய மாட்டேங்குது, டைம் போகிறதும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஒரு சாப்டரே ரிவைஸ் பண்ணியிருக்கலாமேனு அப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப நம்ம டயத்தை எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு போயிடுது. ஸோ அந்த இடத்துல 8% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டிவி தான் சார் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 72% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. டிவியில் வருது பூரா ஸ்மார்ட் ஃபோனில் வருது. குக்கு வித் கோமாளி தான் ஹாட் ஸ்டாரில் ஒரு நாள் முன்னாடியே போட்டுடுறானே. அதேமாதிரி ஸ்டார்ட் மியூசிக்கு அது லொட்டு லொசுக்கு எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன்லேயே தான் வந்துருச்சிங்களே. ஓகே, 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேரண்ட்ஸா அப்படின்னா திட்டுறாங்க, பிடிக்கிறாங்க, வேலை வைக்கிறாங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அனதர் 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிறந்தவங்க சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது, நான் சூப்பராக படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட், எ பிக் சல்யூட் டு யூ. கீப் கோயிங். ஸோ டிஸ்ட்ராக்ஷனை எப்படியாவது அவாய்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்ன அப்படின்னா, நீங்கள் டைம் ஷெட்யூல் போட்டுக்கிறது. நாளைக்கு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் என்ன படிக்க போகிறேன், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல் உங்கள் கையில் இருக்கும்போது அது டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளிவரத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாரம் OMG It's Fridayல 400 மார்க்கை கிராஸ் பண்ணணும்னா என்னென்ன சாப்டர்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட்டோட சர்வே ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.